என்னது இது? திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர் திரும்பி பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. என்னது? பேசாம ஒரு கல் எடுத்து போடு. ஐயோ, வேற யாருந்தாலும் பட்டுச்சுன்னா? குறி பார்த்து அவர் மேல போடுறீ. என்னடி பார்க்கவே மாட்டேங்கிறாரு? அப்ப இன்னொன்னு போடு. எந்திரா, எந்திரி. உடம்பு எப்படி இருக்கு? 2 நாளா ஜுரம், இன்னைக்கு தேவலாம். மருந்து தர வாங்கிக்க. அம்மா இருடா, என்ன அடிச்சுட்டு இல்ல வந்த உன்ன பேசிக்கிறேன். மாமா மாமா, என்ன ஒருத்தன் கொட்டாயில அடிச்சுட்டான். அங்க உட்காந்து அவன் அடிச்சது. அவனா? ஆமா, அவனேதான். ஏண்டா, அவ சொன்னான்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு அறிவில்ல? உடனே துண்ட கொண்டாடின்னு கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானடா? சாமி சத்தமா காட்டானுங்க. அது என்னவோ துண்ட கண்ணுல காட்டி காட்டி விளையாட்டு காட்டுது. ஏதோ கண்டெடுத்த காப்பானமா, துண்டுக்கு சொந்தக்காரன் என்று கேட்கட்டும், அப்புறம் நான் கொடுக்குறாங்க. அப்படியா சொன்னா? இப்ப மரியாதை வர போறியா இல்லையா? துண்டங்க, முதல்ல கையெடுங்க. துண்டங்க. கண்டெடுத்தா காப்பணும். முதல்ல காப்பணும், அப்புறம் தான் துண்டு. ஓஹோ, காப்பணமா? இந்த அரப்பணமே தர்றேன். இப்ப இதோட போச்சு. பொழுதோடக்குள்ள துண்டு வந்து என் வீடு சேரல, அடுத்த செவில வீங்கி போகும். ஜாக்கிரதை. புருஷன் வெளியூர் போனா பொண்டாட்டிக்கு ராத்திரில தூக்கமே வராதான். புருஷன் போடுற துணிமணிகளை எடுத்து தலைக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு தூங்குவாளாம்.
நான் கல்யாணம் ஆகாமையே உங்க துண்டை வச்சுக்கிட்டு தூங்கின பாருங்க, அது ஏன் தப்புதான். நம்ம சீனன்ட்டு இருந்து கட்டதாசி வந்திருக்கான்னு சுப்பையா கேட்டுற சொன்னாருங்க. அந்த பயப்புள்ள எங்கடா எழுத போறான்? காசு பண்ணுனா எழுதுவோம், அதுக்கப்புறம் ஒரு தகவல் இருக்காது. ஏதாவது வந்தா சொல்லி அனுப்புறேன் போ. அதெல்லாம் வரட்டுங்களா? என்ன பல்லிழிப்பு? உன் புத்தி போவாத, எடுத்துக்கோ. போடுறேன். என்ன மன்னிச்சிருக்குள்ள, இத்தனை நாளும் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். சீக்கிரம் ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாத்தா பேசுறேன். உனக்கு சம்மதம் தானே? நான் வர்றேன். ஏதோ சின்னஞ்சிருசுங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்துருச்சுங்க. அதனால தான் கடைக்காரன் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசுறேன். சும்மா ஏமா வளவளன்னு பேசுறீங்க? வேற பழமை இருந்தா பேசுங்க. பாவம், எவ்வளவு ஆசையா பாக்கு வெத்தலையோட வந்தான். பயம் முகம் எப்படி பொக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க. 4 சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமா போயிடல. என்னங்க? ஏய், நீ சும்மா இரு. ஏப்பா ஜாதி ஜனம் சொல்றியே, அவனு எங்க பிள்ளையாத்தான் நினைச்சு வந்தோம். நேத்தே வெள்ளாங்கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு. வேற விஷயம் இருந்தா பேசுங்க. ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. இவரே கூப்பிட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க. அந்த பொண்ணு விடுற கண்ணீர் இவரை சும்மா விடாதுங்க. நடங்க. மூத்தவனே, முதல்வனே, சித்தி விநாயகனே, ஞான விநாயகனே. ஐயோ அம்மா, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, ஊருக்கெல்லாம் மருந்து மாத்திரை குடுக்கறானே, என்ன ஏன்னு கேட்க யாரும் இல்லையே. இந்தா மரப்பள்ளி மாதிரி சும்மா தொண நினைச்சிட்டு இருக்கீங்க. என் கைக்காலாம் நடுங்குதே, என் நெஞ்சு துடிக்குதே. அவ்வளவுதானே? இந்த இத போட்டுக்கிட்டு செவனேன்னு கடை சரியா போயிடும். என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல ஏன்னு கேட்க அது இல்லையே. பேசாம இரு. யாரப்பா அது? வைத்தியர் இல்லீங்களா? இல்லையே, என்ன வேணும்? முதுகு வலி 3 நாளா இருக்கு. 3 நாளா முதுகு வலியா? ஆமா. 2 ரூபா கொடு, மாத்திரை குடுக்கறேன், எல்லாம் சரியா போயிடும். சரி. அம்மா, இத சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். சரியா போயிடுமா? நான் வர்றேன். என்ன ஆச்சு? யாரோ வசமா ஏமாந்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. இல்லடா, வாடிக்காரன் தான். அவன் தான் அந்த ஆள் வந்தா மருந்து கொடுன்னு சொல்லிட்டு போனான். உங்களுக்கு என்ன உடம்புக்கு? நெஞ்சு வலி. சீனங்கிட்ட இருந்து ஏதாவது கடுதாசி வந்ததா? நேற்றுக்கு வந்ததே, நாளை இன்னைக்கு வரேன்னு. வந்துதா? என்ன பச்சு இது? ஒரு நாளைக்கு எத்தனை நட்டு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஒரு தகவல் சொல்லி அனுப்பிச்சிருக்க கூடாதா? நான் கோணையும் கிருக்கங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. கோணை என்கிட்டயா? அவன் ஒரு மடையன் மறந்துருப்பான். மா, நாளைக்கு என்னத்துக்கு வர்றான்?
அதான் கிழக்க போற ரயில்ல. பாட்டி சீக்கிரம் வாடி, ஆராய்ச்சி எடுத்துட்டு வாடி. வந்துட்டான், வா வா சீக்கிரம் வா. ஏண்டி உன் மகன் என்ன சீன ஏத்துறதுக்கா போயிட்டு வந்திருக்க ஆராய்ச்சி எடுக்கிறேன் என்னமோ சும்மா இருக்க மாட்டீங்க, இல்ல முத படிச்சுட்டு வரா. என்ற ஆசை என் கண்ணு இழைச்சு போயிட்டியே. சாப்பிட்டியா? வேலைக்கு சாப்பிடுவியா? ஊருக்கா கொடுத்த சாப்பிட்டியா? வாரம் எண்ணெய் தேய்ச்சி முடுவியா? அந்த ஊர்ல மயிர் வெட்ட ஆள் இல்லையா? நிறைய வச்சிருக்கிறியே. சும்மா கடடா, வாழா வாழா வாழான்னுகிட்டு இருப்பான். உள்ள போலாம் அழைச்சு போயிட்டான் அப்படியே. பாத்தீங்களா, ராஜ மாதிரி இருக்காரு, ராஜ மாதிரி. சீன முத ரயில் அடியில பார்த்தப்ப எனக்கே அடையாளம் தெரியலமா. ஆமாப்பா, ஆளே சுத்தமா மாறி போயிட்டான். நானே செத்த நேரம் பார்த்தோன்னே அசந்தே போயிட்டேன். இலைய போடுங்க. போற போக்க பார்த்தா எனக்கே ஒண்ணு இருக்காது போல இருக்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.